10-12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா. தமிழில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பாராட்டு விழா நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு செல்ல உள்ளூர் மக்களுக்கும் இ பாஸ் கட்டாயம். உள்ளூர் மக்கள் ஒருமுறை இ பாஸ் எடுத்தால் போதுமானது என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஐநூறு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர்கள் வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தலாம். டான்ஜென்கோல் லோகோ மற்றும் பச்சை குறியீடு ஆகியவற்றை உறுதி செய்துவிட்டு கட்டணம் செலுத்துமாறு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தல். நாட்டு மக்கள் 140 கோடி மக்களும் பாஜகவுக்கு 140 இடங்களை கூட இந்த முறை வழங்க மாட்டார்கள். ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் உத்தரப்பிரதேச பரப்புரையில் பேச்சு. குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. கடந்த 2 நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டது. குற்றாலம் அருவியில் சிறுவன் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி. நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி. வீட்டு உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என மின்சார வாரியம் விளக்கம். 3 நாட்கள் நீலகிரிக்கு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும். கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரம் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் தடையில்லை. உச்சநீதிமன்றம் விளக்கம். வீட்டை விட்டு சென்ற காதல் ஜோடிகள் குடும்பம் நடத்தி 6 மாதம் கழித்து அவர்களை ஆஜர்படுத்துவதால் என்ன பிரயோஜனம்? போலீசாரிடையே ஒருங்கிணைப்பு இல்லையா எனவும் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக இலவச பேருந்து பயண திட்டத்தை ரத்து செய்ய மோடி திட்டம். அமைச்சர்கள் விமானத்தில் கட்டணமின்றி பயணம் செய்வதை சுட்டிக்காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். ஐதராபாத்தில் அரசு பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ். உற்சாகமாக மாணவர்கள் பேட் கமின்ஸ் பற்றி புகழாரம். அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ததை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை ஒத்திவைத்து உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவு. மகாராஷ்டிராவில் கொரோனாவின் புதிய வகை மாறுபாட்டால் 100 பேர் பாதிப்பு. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலும் புதிய வகை வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளதாக தகவல். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். தங்கள் அணி வீரர்களுக்கான புதிய ஜெர்சியை வெளியிட்டது ஆப்கானிஸ்தான் அணி. மும்பை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லக்னோ. மும்பை அணியில் பும்ராவுக்கு பதிலாக அர்ஜுன் டெண்டுல்கர் அணியில் சேர்ப்பு.